தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக மாமன்னர் மருது சகோதரர் அவர்களின் நினைவு தினத்தை ஒட்டி மருது பாண்டிய சகோதரர் ஜெயந்தியை ஒட்டி இங்கே வந்து எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்களுடன் நாங்கள் வந்து இன்னைக்கு அஞ்சலி செலுத்த வந்துள்ளோம். கண்டிப்பாக இது ஒரு வரலாற்று நிகழ்வு, ஒரு சுதந்திர போராட்ட நிகழ்வு. ஜம்புதீவு போராட்டம் எப்படி செய்து சுதந்திர போராட்டத்தை தொடங்கி வைத்த மருது சகோதரர்களின் புகழை போற்றுவது, அவர்கள் நினைவுகளை போற்றுவது நம்முடைய கடமை, நம்ம அனைவரின் கடமை, எல்லாம் ஒட்டுமொத்த இந்திய மக்களின் கடமை. கண்டிப்பாக அதற்காக எங்களுடைய தலைவரின் ஆணைக்கிணங்க நாங்கள் அனைவரும் இங்கே வந்து மருது சகோதரர்களின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவது இல்லை. இங்க இடத்துல அரசியல் பேச வேண்டாம், இல்ல இந்த இடத்துல அரசியல் பேச வேண்டாம், நம்ம அடுத்த பேசலாம். இதுவரைக்கும் சம்மன் வரல, இதுவரைக்கும் சம்மன் நாங்கள் ரிசீவ் பண்ணல, வரல. அது எங்க இருந்து ரூமர்னா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக வந்தால் நானும் எங்களுடைய பொதுச்செயலாளரும் நேரில் ஆஜராகி எங்களுடைய தரப்பு விளக்கத்தை கண்டிப்பாக கொடுப்போம். இந்த இடத்துல அரசியல் பேச வேண்டாம். உங்க கூட்டணி பத்தி நீங்க வருவீங்களா, யாரோட போவீங்க பேச்சா இருக்கு, ஆனா நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க. அது எதனால சார்? நீங்க எல்லாம் தான் எங்களை பத்தி பேசிட்டே இருக்கீங்க. நாங்க மக்களை மட்டுமே நினைத்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதுல மக்களை பத்தி மட்டும் நான் நினைக்க வேண்டிய நேரம். இதுல வேற எந்த அரசியலும் இந்த இடத்துல இருந்து பேச விரும்பவில்லை. நம்ம தலைவர் பாத்துருக்காருல்ல, அவங்களே யாருமே குறை சொல்லல, மற்றவங்க வந்து ஏன் பார்க்க போறாங்க இப்படி குத்த வீட்டுல அவர் வந்து பார்க்காம இவர். ஆயிரம் குறைகள் யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் எங்களுடைய மிகப்பெரிய வாழ்நாள் வருத்தம் இந்த 41 உயிர்கள் பலியானது. கண்டிப்பாக அது எங்களுடைய வாழ்நாளில் இங்க இருக்கிற எங்களுடைய தொண்டர்கள், தலைவர்கள், எங்களுடைய தலைவர், எங்களுடைய தளபதி அனைவரின் வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஒரு வாழ்நாள் இருக்கும். கண்டிப்பாக அதில் எவ்வளவு தூரம் நாங்கள் அவர்களுடன் கடைசி வரை துணை நிற்போம், நாங்கள் நிற்போம். இதில் எவ்வளவு விமர்சனங்களும் சொல்லலாம். எல்லாவற்றையும் தாண்டி நாங்கள் வந்து 1.5 லட்சம் பேரை பலி கொடுத்துட்டு திமுக டெல்லியில் உட்கார்ந்து எத்தனை அமைச்சர் வந்து பேரம் பேசிட்டு இருந்தாங்க. எங்களுடைய ஒரே நோக்கம் மக்களுக்கான பாதுகாப்பு, அவர்களுக்கு சுமூகமாக இருக்க வேண்டும் என்ற தவிர வேற எதுவுமே இல்லை. இதில் மக்களுடைய அவங்களுடைய பாதுகாப்பு, அவங்களுக்கு அதை மட்டுமே நாங்கள் கருத்தில் கொண்டு இந்த சந்திப்பை சென்னையில் வைத்தோம். வேற எதுவும் காரணம் இல்லை. நாங்கள் அங்கே போயிருந்தாலும் எல்லா ஆப்ஷனையும் நாங்கள் பார்த்தோம். அங்கே போகிறது, அங்கே எல்லாவற்றுக்கும் அங்கே எப்படி போகிறது, அங்கே என்ன சந்திக்கிறது. என்னால் 6 மாவட்டத்தில் இருக்கிறார்கள் மறைந்தவர்களின் குடும்பங்கள். எல்லாவற்றையும் ஆராய்ந்து மேலும் இந்த நிகழ்வை மக்களுடன் எங்களுடைய தலைவர் ஸ்பெண்ட் பண்ணணும். அது இல்லாமல் மக்களுக்கு எந்த வித தொந்தரவும் ஏற்படக்கூடாது. இதில் அங்கே உள்ள காவல்துறையிலும் நாங்கள் பல கட்டமாக எங்களுடைய தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அதில் எந்த விதமாக எங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு எங்கெங்கே கிடைக்குது, என்னென்ன இல்லைன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் பல கட்டங்களில் சொல்லியிருக்கிறோம். இதற்கப்புறம் இதை சுமூகமாக அவர்களை சந்தித்து அவர்களுடன் துணை நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். இது 1000 குறைகள் யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் எங்களுடைய வருத்தத்தில் நாங்கள் கண்டிப்பாக அவர்களுடைய துக்கத்தில் நாங்கள் கடைசி வரை இருப்போம்ன்றதுல எந்த அளவு மாற்றமும் இல்லை. இதுல குறை சொல்றவங்க இருப்பாங்க, அதை பத்தி இல்ல. நான் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டது பாத்துருக்காங்களா சார்? தலைவர் என்ன சார் சொன்னாரா? தலைவர் இல்ல, அது பின்னாடி சொல்லுவோம். இன்னும் முடியல நிகழ்ச்சி. எங்கேயும் யாரும் மக்களை விட்டு நாங்கள் மக்களுடன் மட்டும்தான் இருப்போம் தவிர்த்து யாரு எங்கேயும் ஓடி ஒளியும் இல்லை. எங்கே இருப்போம் கடைசி வரை மக்களுடன் இருக்கும் ஒரே இயக்கம், மக்களுக்காக இருக்கும் ஒரே இயக்கம் நாங்கள தான் இருப்போம். இதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக இதை நாங்கள் கண்டிப்பாக அந்த 41 குடும்பங்களுடன் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண நினைச்சோம். கண்டிப்பாக இன்னைக்கு கோர்ட்ல அதற்கான அனுமதியை தான் நாங்கள் கேட்டிருந்தோம். அப்பதான் வந்து 10ஆம் தேதி வரைக்கும் 10 நாளுக்குள்ள இதோட SOP டிராஃப்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்ட எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணத்தை நோக்கி தான் இந்த போன வாரமே நாங்கள் கோர்ட்ல மென்ஷன் பண்ணிட்டோம். விரைவில் அதுக்கான SOP டிராஃப்ட் பண்ணி அனுமதி வந்தவுடன் உடனே எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணம் இருக்கும். அதுல அதை பத்தி பின்னாடி பேசலாம். இப்ப வரைக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஸ்டாண்டு 1 மாசம் முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே தான் இப்போயும். அதில் எந்த அளவில் எந்த கருத்துலையும் எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை. அதில் எந்த ஸ்டாண்டையும் மாற்றம் இல்லை. நிறைய ஊடகங்கள் நிறைய கருத்துக்கள் வருது. எங்களுடைய ஸ்டாண்ட்ல இதுவரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. பாஜக அண்ணாமலையும் அதிமுக ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. பின்னாடி பேசலாம்.